அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை உள்ளே போடலாம். உள்ளே போட்டு நல்லா பிரட்டி விடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு, அது திரும்ப நல்லா கலக்கி விடலாம். இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு வாணலியில் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஈரமாக இருக்குது, அதனால் எண்ணெய் ஊற்றலை. இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயத்துக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல இது சிக்கன் கொதிச்சிட்டே இருக்கட்டும். இந்த ஒரு சிக்கனை மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த வெங்காயத்தையெல்லாம் நல்லா வெங்காயம் வதக்கி விடணும். அதுக்குள்ளே கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இங்கே ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. தேவையான தண்ணி ஊற்றி அது சிக்கனை மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்குள்ள இந்த வெங்காயத்துக்குள்ளே இந்த வெங்காயம் எதுக்காகனா மசாலா அரைக்கிறதுக்காக, அதனால் நம்ம தனியாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதை வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தூள், நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்ச தூள் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு துருவின தேங்காய் இதெல்லாம் உள்ளே போட்டு இது ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அடுத்து இது சிக்கன் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. பாருங்கள், பீஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஈரல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றுறோம். வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இந்த குழம்புக்குள்ளே ஊற்றுறோம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது நல்லா இது பண்ணி உள்ளே ஊற்றுறோம். குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட போயக்கூடாது, நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பண்ணணும். இது நாட்டுக்கோழி குழம்பு. அடுத்து அந்த அரைச்ச மசாலாவில் மீதி இருக்கிறதுல பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக மாதிரி கல்லில் தட்டி அப்புறம் கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பூண்டெல்லாம் சின்ன சின்ன பல்லாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்குது, அதனால் நாங்கள் தட்டி போட்டிருக்கோம். அதை அரைச்சிக்கலாம், அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சம் போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா சிக்கன்லாம் இருக்குல்ல, சிக்கன் பீஸு அதெல்லாம் தனியாக எடுத்து போட்டு தனியாக மசாலா இது பண்ணுறக்கு. அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி ஆகும். தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போலாம் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க சிக்கன்லாம் வந்து உள்ளே போட்டுடலாம். சிக்கன் பீஸை மட்டும் இதில் போட்டு நல்லா வந்து கிளறி விடலாம். பார்க்கவே கிரேவி மாதிரி அழகாக இருக்குது. இதில் வந்து சிக்கன் பொடி போட்டுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும், மசாலாலாம் இறங்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி தனியாக பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி வந்து நம்ம வறுவலும் பண்ணியாச்சு. நல்லா வதக்கியாச்சு. நல்லா மசாலாவில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி. கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம்.